ஹலோ! இன்னைக்கும் ஒரு அழகான கதைய பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய கைகள்ல 2 ஆப்பிள்கள எடுத்துட்டு வந்தாளாம். அத பார்த்த அவங்க அம்மா, "எனக்கு ஒரு ஆப்பிள் குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்க கேட்டத பார்த்ததுக்கப்புறம், அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணாளாம் தெரியுமா? தன்னுடைய கைகள்ல இருந்த 2 ஆப்பிள்கள்ல ஒரு ஆப்பிள எடுத்து டக்குன்னு கொஞ்சம் கடிச்சாளாம். அதேபோல இன்னொரு ஆப்பிளையும் எடுத்து அதையும் கொஞ்சம் கடிச்சாளாம். இத பார்த்த அவங்க அம்மாவுக்கு, "என்னடா இது! நம்ம ஒரு ஆப்பிள் வேணும்னு கேட்குறோம். கேட்கும் பொழுது அந்த குழந்தை தனக்கு ஒரு ஆப்பிள குடுக்காம 2 ஆப்பிளையும் எடுத்து வாயில கடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழந்தை அந்த 2 ஆப்பிள்களையும் அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து, "அம்மா, இந்த 2 ஆப்பிளையும் நான் கடிச்சு பார்த்தேன். இந்த ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அதனால இந்த ஆப்பிள நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி குடுத்தாளாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன் குழந்தைய தவறா நினைத்த அந்த தாய், இப்பொழுது அந்த குழந்தைய நினைத்து ரொம்பவும் பெருமைப்பட்டாங்களாம். இப்படிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் நெறைய பேர தவறா சில நேரங்கள்ல ஜட்ஜ் பண்ணிடுறோம். தவறான ஜட்ஜ்மெண்ட்னால அவங்க செய்கிற எல்லா காரியங்களுமே நமக்கு தவறாக தான் படுது. எந்த காரியங்களையும் நம்ம சரிவர பார்க்காம, சரிவர கேட்காம, சரிவர விசாரிக்காம நம்ம தவறாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு காரியத்தை வச்சு, கடவுளே, இந்த காரியங்கள் இப்படி நடந்திருக்கு, இதற்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கடவுளே அதற்கும் ஆலோசனை சொல்லுவார். ஆனால் நம்ம யோசித்து ஒரு காரியத்தை யோசித்தோம்னா நமக்கு முன்னால் வர்றது கோபமும் ஆத்திரமும், அதே போல் நமக்கு உடனே வர்றது கெட்ட எண்ணங்களும் தான். ஆனால் கடவுள்கிட்ட அந்த காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு கடவுள் பொறுமையையும் நிதானத்தையும் நல்ல குணத்தையும் நல்ல யோசனைகளையும் ஒரு காரியத்தை பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய எண்ணத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான காரியங்கள் நம்மளுடைய மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி நடக்கும் பொழுது ஒரு நிமிடம் யோசித்து ரியாக்ட் பண்ணுங்கள். கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.